டேட்டாஸ் சில விஷயம் வந்து நம்ம பேசுறதுக்கு முன்னாடி வந்து அவங்கள சுத்தி இருக்கவங்க, அப்புறம் வந்து அந்த டேட்டா இல்ல அந்த ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசுறதுனால அவங்க அஃபெக்ட் ஆகுறாங்களா, அவங்கள சுத்தி இருக்கவங்க ரிலேட்டிவ்ஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகுறாங்களா அப்படின்னு நம்ம பேச வேண்டிய நிலைமையில தான் இந்தியா இப்ப இருக்கு. ஸ்பெஷலா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு நடக்கிற செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப டே பை டே மோசமாயிட்டே இருக்கிற மாதிரி எல்லா நியூஸும் அதுல தான் இருக்கு. அதாவது ஒரு பேப்பர் ஓபன் பண்ணா ஒரு 2 நியூஸ் பேப்பர் 2 சைடு ஃபுல்லா வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். இன்னைக்கு கூட கேந்திர வித்யாலயால வந்து ஒரு 15 மாணவிகளை செக்ஷுவல் ஹராஸ் பண்ண ஒரு ஸ்டாஃபை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, போக்சோல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி வந்து ஒவ்வொரு செக்டர்ல ஒவ்வொரு விஷயம் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் எங்க போய் முடியுதுன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு கொடுக்குற ப்ரெஷரால ஸ்டூடெண்ட்ஸால கோப் அப் பண்ண முடியல. அதாவது எஜுகேஷன் வைஸ் ஒரு ப்ரெஷரு, மேலுக்கு நீங்க வந்து வாழ்க்கையில இப்படி வந்து முன்னேறினாதான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஒரு ப்ரெஷரு. இந்த சைட்ல வந்து ஃபீமேல்ஸ்க்கு வந்து செக்ஷுவலா நீங்க வந்து சில விஷயங்கள் பண்ணாதான் வந்து நீங்க முன்னேற முடியும். இந்த மாதிரிலாம் ரொம்ப தப்பான விஷயங்கள்லாம் நிறைய அவங்கள ப்ரெஷரைஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ பாத்தீங்கன்னா மலையாளம் இண்டஸ்ட்ரியில வந்து ரீசெண்டா வந்து ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மலையாள இண்டஸ்ட்ரியில அவங்க வந்து நிறைய பேர் ரிசைன் பண்றது அப்படி இப்படின்னு வந்து எல்லா இடத்துலயும் வந்து அதாவது தனி மனித ஒழுக்கம் அப்படின்றது மாறி போயிடுச்சு. அது வந்து இது எல்லாமே வந்து எங்க முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தனி மனித ஒழுக்கம் அங்க வந்தா மட்டும்தான் மற்றவங்க எல்லாருமே வந்து சேஃபா இருக்க முடியுன்ற நிலைமை வந்து வந்துடுச்சு, ஆல்ரெடி போயிடுச்சு. பட் இப்ப நான் பேச போற விஷயம் வந்து அது சம்பந்தப்பட்ட அதோட க்ளோஸ்டா சம்பந்தப்பட்டிருக்க சூசைட்ஸ். இது என்னன்னா ரொம்ப ஒரு சென்சிட்டிவான டாபிக். அது மட்டும் இல்லாம இத பத்தின டேட்டா வந்து இந்தியா ஃபுல்லா பர்டிகுலரா பேரண்ட்ஸ் இல்ல கிராண்ட் பேரண்ட்ஸ் படிக்கிறதுக்கு அனுப்புற பேரண்ட்ஸ் எல்லாரும் பயப்படுறாங்க. பெண் பிள்ளைகள் அனுப்புறவங்க ஆண் பிள்ளைகள் அனுப்புறவங்க எல்லாம் வந்து வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே போயிட்டு அங்க நிக்கிறாங்க கூட்டு வரணும் அப்படின்ற ஒரு யாரு கேட்டாலும் ஒரு பதட்டத்திலேயே இருக்காங்க. இல்ல நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துடுச்சு. ஸோ இதெல்லாம் எங்க போயிட்டு இருக்குன்னா ஒரு அவேர்னஸ் வேணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு செக்யூரிட்டி சேஃப்டி பசங்களுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்ல வந்து ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ்ல இருந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி எடுத்துட்டு வந்தா மட்டும்தான் அதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான சட்டம் இயற்றினா மட்டும்தான் இது எல்லாமே மாறும். பட் இப்ப நான் பேச போற இந்த கண்டென்ட் இந்த டாபிக் இது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், ஒரு அலார்மிங்கான டாபிக். ஸ்டூடெண்ட்ஸ் சூசைடை பத்தி வந்து என்சிஆர்பி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ கொடுத்த ஒரு டேட்டாவை வச்சு IC3 கான்ஃபரன்ஸ் எக்ஸ்போ 2024ல சப்மிட் பண்ணிருக்க ஒரு டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவராலா அதாவது இந்தியா ஃபுல்லா வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா எடுக்கும்போது ஓவராலா வந்து ஸ்டூடெண்ட்ஸோட சூசைடு வந்து அபிஷியலா நான் சொல்றது நல்லா கேட்டுக்கணும், அபிஷியலா 2% வந்து அதிகமாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கடந்த 2 ஜெனரேஷனா 2 டிகேட்ஸா வந்து 2022ல மேல் அதாவது ஆண்களோட சூசைடு வந்து 53%, 2021ல இருந்து 22 மேல் பெர்சன்டேஜ் வந்து 6% சூசைட்ல கம்மியானாலும் ஃபீமேல்ஸோட சூசைடு வந்து 7% அதிகமாயிருக்கு. இப்ப வந்து ஒரு ஆண்கள் வந்து ஒரு 7 பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னா பெண்கள் வந்து 49 பேர் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு நிலைமை போயிட்டு இருக்கு. இது ஓவராலா சூசைட் பெர்சன்டேஜ் இன் இந்தியா ஸ்பெஷலி இன் ஸ்டூடெண்ட்ஸ் லெவல் கிட்டத்தட்ட 4% வந்து இந்த 2022ல இருந்து 23 டேட்டா பிரகாரம் அதிகமா இருக்குன்றது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் தான். ஏன்னா யாருக்கு என்ன மாதிரி கொடூரம் நடக்குது, என்ன மாதிரியான விஷயங்களால அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க, எந்த மாதிரி ஹெல்த் இல்னஸ் இல்ல மென்டல் சிக்னஸா என்ன மாதிரி ப்ரெஷரைஸ்ட ஃபீல் பண்ணி இதெல்லாம் நடக்குதுன்ற டேட்டா இது வரைக்கும் அபிஷியலா இல்ல. இட்ஸ் ஜஸ்ட் அ சூசைட் டேட்டா. இதுல என்ன ஒரு ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா 0ல இருந்து 24 இயர்ஸ்க்கான பாப்புலேஷன் ஒண்ணு இருக்கு. அது வந்து 2023 பிரகாரம் அதாவது கடந்த 10 வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 1 மில்லியன் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் சூசைட் பண்ணி இறந்திருக்காங்க. அதாவது 582 மில்லியன் இருந்த பாப்புலேஷன் இப்ப 581 மில்லியன் பாப்புலேஷன் தான் இருக்கு அப்படின்னு இந்த பர்டிகுலர் டேட்டா சொல்லுது. நான் சொல்லல, டேட்டா சொல்லுது. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் 10 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் 0ல இருந்து 24 வந்து வெறும் சூசைட்ல இறந்திருக்காங்கன்றது பர்டிகுலரா நான் சொல்றது வந்து இட்ஸ் இந்தியா லெவல். ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். எஸ், இது எங்க போகுது எங்க முடிய போகுது அப்படின்றதுலாம் நம்மளுக்கு தெரியல. பட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் வைஸ் வந்து இந்தியான்னு வரும்போது எந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. இதுல இன்னும் மோசமான விஷயம், நான் இப்ப பேசிட்டு இருக்க இந்த டைம்ல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கில்ட்டியா இருக்குன்னா இதுல டாப் கான்ட்ரிபியூஷன் கோஸ் டு வந்து மகாராஷ்டிரா,
அடுத்ததா வந்து தமிழ்நாடு, அதுக்கு அடுத்ததா வந்து மத்திய பிரதேஷ். அதுதான் இன்னும் கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. 1/3 ஆஃப் த சூசைட் இந்த 3 ஸ்டேட்ஸ்ல பண்ணியிருக்காங்க. மீதி இருக்கிறத வந்து அந்த 29 ஸ்டேட்ஸ்ல வந்து பெர்சன்டேஜ் வைஸ் வந்து வேரி ஆகி அந்த மாதிரி சூசைட்ஸ்லாம் நடந்திருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சிஆர்பி டேட்டா, நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ டேட்டா வித் கோஆர்டினேஷன் ஆஃப் நம்ம IC3 கான்ஃபரன்ஸ்ல சொல்லியிருக்கிறது. அவங்களோட ஸ்பெஷலைஸ்டான விஷயம் என்னன்னா IC3 ஒரு பர்டிகுலர் அட்மினிஸ்ட்ரேஷனோ இல்லை வந்து ஒரு ஆர்கனைசேஷனை பற்றியோ வாலண்டியராக அவங்களே ஒரு ரிசர்ச் இல்லைனா வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு போல் நடத்தி அதை வந்து எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணி அந்த டேட்டாவை வந்து கரெக்டாக சப்மிட் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களோட வேலை. ஸோ அப்படி பண்ணும்போது இவங்க கொடுத்த டேட்டா ஆஸ் பர் டேட்டா தான், இதெல்லாம் இருக்கிற டேட்டா வச்சு. இதை தவிர்த்து அவங்க சொல்றது என்னன்னா சூசைட்ஸ்ன்றது ரெக்கார்ட் பண்ணது மட்டும் தான் நான் எடுத்த டேட்டா. பட் ரெக்கார்ட் பண்ணப்படாதது, வெளியிலேயே சொல்லப்படாதது, கிராமங்கள்ல முக்கியமா கிராமங்கள்ல நடக்கக்கூடிய நிறைய தற்கொலைகளோட டேட்டா வெளியிலேயே வராது, அங்கேயே முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய அவேர்னஸ் இல்லை மென்டல் அவேர்னஸ்லாம் இல்லாத இருக்கிற இடத்துல நம்ம ரீச் அவுட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அடிஷ்னல் டேட்டாவை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா 4% இன்க்ரீஸ்ன்னு போட்டிருக்கிறது வந்து மேபி 6%, 7% கூட போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமான முக்கியமான காரணமா அவங்க பார்க்கக்கூடியது என்னன்னா மென்டல் ஹெல்த் இஷ்யூ இல்லை மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் இல்லாததான். அதாவது அந்த விஷயம் கிடைக்கல, இல்லை நம்மளால அதை அச்சீவ் பண்ண முடியலன்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு தோன்றது வந்து அவங்கள கம்பேரிசன். நம்ம அவங்கள விட ஐயோ தள்ளி போயிட்டோமோ, கீழே போயிட்டோமோ அப்படின்னு வந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டாலே நம்ம வந்து மென்டலா டவுன் ஆயிடுவோம், நம்மளால கோப்பப்பே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் தவிர்த்து அந்த ICB ஃபவுண்டேஷன் என்ன சொல்றாங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டம், நமக்கு இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் பிரகாரம் ஒரே ஒரு விஷயம் தான், நல்லா படிக்கணும். அதுவும் வந்து மற்றவங்களை பார்த்து இவன் நல்லா படிக்கிறானே நாம நல்லா படிக்கணும், இவன் நல்ல வேலைக்கு போறானே நாம நல்லா வேலைக்கு போனோம், அவன் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறானே நம்ம இன்னும் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு நம்மள ஒரு ப்ரெஷரைஸ்லயே வச்சிருக்காங்க. ஸோ இதனால மட்டும்தான் நிறைய சூசைட்ஸ் நடக்குது. ஸோ இதை பத்தின அவேர்னஸ் வந்து பேசிக்கா ஸ்கூல் லெவல்ல, காலேஜ் லெவல்ல, இன்ஸ்டிடியூஷன்ஸ் லெவல்லலாம் வந்து இது வந்து இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. நம்ம எங்க வாழ்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வரோம். அந்த உடம்பு வந்து நம்மளோட லைஃப். இந்த யுகத்துல வந்து நம்ம வாழ்றதுக்கு நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நல்லது பண்ணிருக்கிறது நம்ம வாழ்றோம். இதெல்லாம் புரிய வச்சா மட்டும்தான் அவங்க வந்து இது ஒரு லைஃபா பார்ப்பாங்க. இல்லைன்னா வந்து இது ஒரு ப்ரெஷரைஸ்டான ரன்னிங் வேர்ல்டு, அதுல வந்து நாமளும் ஓடிட்டே இருக்கணும், இல்லை மிதிச்சிடுவாங்க அப்படின்னு நிறைய கோட்ஸ் பார்த்து நம்மளை நாமளே தப்பா வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கிறோம், இல்லைன்னா வந்து டைவர்ட் பண்ணிக்கிறோம். ஒரு ப்ராவர்ப் கூட இருக்கு, என்னன்னா வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் இருக்காங்க, பட் ஆனா ஃபிட்டஸ்டா இல்லாதவங்களும் சர்வை பண்ணிட்டு தான் இருக்காங்கன்றது நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் வந்து இது ஒரு ப்ராவர்ப் சொல்றதுனால நீ வந்து ரொம்ப ஃபிட்டஸ்டா இருந்தா அந்த இடத்துக்கு சர்வை, இல்லைன்னா அவ்வளவுதான் உன்னால தூக்கி அடிச்சிருவாங்க அப்படின்னு. இந்த உலகத்துல எல்லாருக்குமே ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு இடத்துல அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி இருந்துட்டே தான் இருக்கும். இல்ல படிப்பு இருக்கும், இல்ல ஏதோ ஒரு வேலை. ஒருத்தன் வந்து பயங்கரமா சாதிக்க முடியாதவங்க கூட இல்ல, ஒரு 4-5 கார் வச்சு கார் டிரைவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு 50 லட்ச ரூபா சம்பளம் வாங்க முடியாதவன், 50,000 ரூபாய் சம்பளம் வாங்க முடியாதவங்க கூட ஏதோ ஒரு சின்ன வேலை செஞ்சாச்சும் வந்து அவங்களுக்கு தேவையான அந்த பேசிக் நீட்ஸை பூர்த்தி பண்ணிப்பாங்க. ஸோ வந்து காசு, எஜுகேஷன் சிஸ்டமால நம்மளுக்கு ஏற்படுற ப்ரெஷர், அப்புறம் வேலைக்கு போனாதான் வந்து எல்லாம் அப்படின்னு சொல்ற ப்ரெஷர், இது எல்லாத்தையும் வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம், எப்படி பாக்குறோன்றதை பொறுத்து தான் இந்த சூசைட் லெவல் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு என்சிஆர்பி டேட்டாவும் சரி ICBயும் சொல்றாங்க. ஸோ வந்து இந்த சூசைட் வந்து நாம வந்து நம்ம வீட்டுல இருந்து தடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம பிள்ளைகளை வாட்ச் பண்ணணும். அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, அதாவது ரொம்ப கேர்லெஸ்ஸாகவும் விட வேணாம். பட் ஆனா வந்து இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப். உன்னோட மார்க்ஸ், நீ பண்ற விஷயம் மட்டும் உன்னை டிசைட் பண்ணாது, உன்னோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், உன்னோட லேர்னிங் கெப்பாசிட்டிலாம் கூட உன்னை டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு வளர்த்தா மட்டும்தான் நாம இதெல்லாம் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கான டேட்டா வர்றதுக்குள்ள இதை வந்து கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ணணும். அதாவது 1% சூசைட் இருந்தாலும் அது வந்து அசிங்கம் தான். ஸோ சூசைட் அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் எராடிகேட் பண்ணி ஆகணும். இதுக்கான ஸ்டெப்ஸா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. Until then, this is Vijay Gadik signing off. Tata, bye bye. See you. தனியாக கமெண்ட் பண்ணுங்க, பாஸ்ட் பண்ணுங்க. bye bye.